திருக்குறள் வழியில் வாழணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்ன செய்வேன்னா, எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினச்சி பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன். யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா வாங்கன்னா, தெரிஞ்ச ஆள் கூப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனால் தெரியல, எனக்கு யாருன்னு தெரியல. இங்கே வாங்கண்ணா போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னா. ஆமாண்ணே. அப்போனா கிட்ட வாங்கண்ணா, ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். போன உடனே ஓங்கி பொலார்னு ஒன்று அரைஞ்சான், புட்டேர்னு கொடுத்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவரை எனக்கு முந்தி பற்றி தெரியாது. கூப்பிட்டாரு, அடிக்கிறாரு, அரை விட்டார். கண்ணுக்கெல்லாம் அப்படியே மின் மின்னு மின்னுங்குது. நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஒரே ஒன்று கேட்டேன், இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கக்கூடாதுங்களா? அடித்தவனே ஏன்டா என்ன அடித்தேன்னு கேட்கக்கூடாதா? எதுக்குங்க என்ன அடிச்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில், ஏதாவது கேட்டின்னா இன்னொரு அறை விழுவுன்னா. நான் பார்த்தேன், ஒன்று போதும், ஒன்று போதும். இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்த மனசு வருமா? இதே நினைப்பார், இதே நினைப்பா ஓடு. அவன் யார், எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான்? சரி அடிச்சிட்டான், இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை, அடுத்தது அதானே, அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம், நம்மளால் முடியாது. அவனை அடிக்க நம்மளால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸில் சொல்லலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். நான் என்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி கை தட்டுறீங்க. நீங்கள் கை தட்டுற பொருளில் நான் சொல்லலை. செலவு ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே. திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்று தான் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதானுங்களே எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம்? இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிறார். ஒருத்தல்னா தண்டித்தல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான். சரி, இப்போ நம்மளை அடித்தான், அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சுடலாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுதானே நமக்கு பர்மனெண்ட்டு தண்டனை. இப்போ அடித்தவனை திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான். அவன் மட்டும் மறுபடியும் கோபமாக போவான், மறுநாள் அடித்தாலும் அடிப்பான். என்ன இப்போ இதை செஞ்சிங்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னா. நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நன்னயம் செய்துட்டின்னா அவன் உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா, வாழ்நாள் பூரா அவனுக்கு அடிமையை மாதிரி இருப்பான். உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம், இவர் நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான். அதனால் நம்ம என்ன செய்வோம், ஒரு நன்மை செய்வோம். எப்போது அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சிடலாம் அப்படின்னுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அடிக்கிறான்னா சார், என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான், ஆனால் அவனை அடிக்கிறான், குத்துறான், காலால் ஒட்டி உதைக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான். அவன் கிடந்து தவிக்கிறான். நான் போய் இப்போ நன்மை செய்வோம், திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோம்ட்டுன்னு கிட்ட போய் ஏன் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான், இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ அப்படின்னா. நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடித்தா நான் கேட்காம எப்படி போகிறது, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. போயா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன் என்ன தெரியாது? அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டுட்டு அடிக்கிற அப்படின்னா எதுக்கு அடிக்கிற அப்படின்னு. இந்த மாதிரியா 10 ரூபா வாங்கினான், 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா எப்போ கேளு, அப்புறம் தரேன் ஏதோ சொல்கிறான். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட, ஏண்டா படுவாவி பயலே 4 வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியடா 10 ரூபாயன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னா, என்ன சொன்னான், 4 வருஷம் பெரியதா, அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ அவசரப்படுற, 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4, அதுக்கெல்லாம் ஏன் பறக்கிற அப்படின்னு. இவனை உதைச்சா என்ன? யோ 10 ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கலாமா அப்படின்னு. யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் என்ன குடியா அப்படின்னா. அது சரிதானே அவன் கேட்குறது. நான் பார்த்தேன், நன்னயம் செய்து விடல், டக்குன்னு ஒரு 10 ரூபாயை எடுத்து, இப்போ தான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர், தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாமல் ஊராங்கிட்டெல்லாம் கடன் வாங்கி அவனை அடிக்கிறான். இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அறை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். இனிமேல் பணம் வேணுன்னா இவரே வச்சுக்கலாங்கிறான். ஒரு 50 ரூபா வேணுன்னா ஒரு 5 அறையை கொடுத்தோம்னா சாயந்தரம் 50 ரூபா. எவ்வளவு வேணுமா தகுந்த மாதிரி அறைய எண்ணி கொடுத்துருவேன். இப்போ 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னு. ஐயோ, திருவள்ளுவர் சொன்னபடி நினச்சா சரி நடந்தோம்னா தினம் அடி வாங்கணும் போல இருக்க. அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளை வச்சுக்குவான் போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். வருத்தமாக இருந்துச்சு. திருவள்ளுவரை திருக்குறள் எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்கிறார். அந்த குறள் அற்புதமான குறள். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடையும். டேய், நான் சொன்னேன்னு எல்லா பயலுக்கும் நன்மையை செஞ்சுவிட்டு வாங்கிட்டு கிடக்காதடா திருவள்ளுவர் சொல்கிறார். நான் உன்னை நன்னயம் செய்து விடல்னு சொன்னால் எல்லா பயலுக்கும் செய்ய சொல்லலை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்கிறதுலேயும் ஒரு தப்பு இருக்குன்னார். அவர் பண்பு அறிந்து ஆற்றா கிடையாது. அவன் உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் திரும்ப நன்மை செஞ்சா அவன் மனம் திருந்தி இருப்பானான்னு பாரு, அவனுக்கு நன்மை செய். எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு வாங்கிட்டு கிடைக்காதேங்கிறது. இதான் ஆழ்ந்து கிடக்கும் அவனுடைய கவி குலத்தை தெரிந்து கொள்வதுன்னார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முழுக்க படித்தாதானே தெரியும்.